வெயில் காலத்துல உடம்பு சூடாகி கஷ்டப்படுறீங்களா? சிறுநீர் கடுப்பு பாடாப்படுத்துதா? அப்ப உங்க உடம்ப ஏசி மாதிரி கூலாக்க இந்த கல்யாண பூசணிக்காய் மோர் கூட்டு செஞ்சு பாருங்க. இந்த நீர்ச்சத்து நிறைஞ்ச வெண்பூசணி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை முழுசா வெளியேத்திடும். முதல்ல பூசணிக்காயோட தோலையும் விதையையும் நீக்கிட்டு இது போல சின்ன சதுரமா நறுக்கிக்கோங்க. ஒரு மண் பானையில நறுக்குன பூசணிக்காய சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைப்போம். காய் வேகிறப்போவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் வெந்துடும். காய் வேகிற நேரத்துல கொஞ்சமா தேங்காய், சீரகம், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வழுவழுப்பான விழுதா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பூசணிக்காய் நல்ல கண்ணாடி மாதிரி அருமையா வெந்து வந்திருக்கு. இந்த பதத்துல நாம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதுல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கூட்டு கொதிச்சதும் அடுப்பை அணைச்சிட்டு பானையை கீழே இறக்கி கொஞ்சம் ஆற விடுங்க. மோர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட்டு கொஞ்சம் ஆறி இருக்கணும், இல்லனா மோர் திரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா கடைஞ்சு வச்சிருக்கிற கெட்டியான புளிக்காத மோரை இதுல சேர்த்துக்கலாம். மோரை ஊத்துனதும் கரண்டியால மெதுவா கலந்து விட்டீங்கன்னா பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க சின்ன கரண்டியில செக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. அந்த கமகமக்கிற தாளிப்பை கூட்டு மேல ஊத்துனா கல்யாண பூசணி மோர் கூட்டு ரெடி. சுட சுட சாதத்துல இந்த மோர் கூட்டை பிசைஞ்சு சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். இது வெயில் காலத்துல வர்ற உடல் சூடு, நீர்க்கடுப்பு, அல்சர் எல்லாத்தையும் உடனே சரி பண்ணிடும். முக்கியமா பொண்ணுங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்தா இந்த பூசணிக்காய் மிகச் சிறந்த மருந்து. கண்டிப்பா இந்த வாரம் உங்க வீட்ல இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அருமையான ரெசிபி பிடிச்சிருந்தா ஸ்பைஸ் ரவுட் கேன்வஸ் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.